காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. Hi there. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு பங்குச்சந்தையில் வந்து ஒரு ட்ரேடர் ரொம்பவே இது கஷ்டம், இதை யாரும் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை இதையும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும், அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும், அதை நம்ம ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸை பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த டோஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜப்பான் மொழியில் இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் திங்னா ஏற்கனவே இருந்தது தான் திருப்பி அதே தான் ஆயிருக்கு, மறுபடியும் புதுசாக எதுவுமே நடக்கலை, இட்ஸ் ஜஸ்ட் த சேம் அப்படின்னு சொல்கிறது தான் டோஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சேம் திங் இந்த டோஜிக்கு வந்து என்ன ரெண்டு மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவோம். இந்த டிராகன் ஃப்ளை டோஜியோட பேர் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த தும்பி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சின்னதாக பறக்குமே அந்த டிராகன் ஃப்ளை, அதுதான் அந்த டிராகன் ஃப்ளை, இது குட்டியாக பறக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கிரேவ் ஸ்டோனுன்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்துட்டு பேர் கல்லறையில் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த கொம்பு மாதிரி, அதுக்கு தான் இந்த கிரேவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எப்போல்லாம் ஒரு மார்க்கெட்டில் வந்து வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எப்போ மார்க்கெட்டில் வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே உள்ளே போக போகுது அப்படின்றதுக்கான மீனிங்கை தான் ஹான்மான்றவர் வந்து ஒரு கண்டுபிடிச்சார். ஸோ முன்னாடி ஏற போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் கொடுப்போம். அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை டோஜி. அதே மாதிரி இறங்க போகுதுனாலும் அதுக்கு ஒரு பேட்டர்ன் தரும், அந்த பேட்டர்னுக்கு பேர் தான் வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதுவை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ரூல்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்த உடனே நம்ம இமீடியட்டாக பையோ செல்லோ பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சார்ட்டில் அதை பார்த்த உடனே இமீடியட்டாக நான் ஓகே அவ்வளோ வந்துச்சு மேலே ஏறப்போது நம்ம பை பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிரேவ் ஸ்டோன் வந்தாலும் இமீடியட்டாக மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறக்கூடாது, அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். அந்த ரூலை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி ஒன்று அப்பியர் ஆச்சுன்னா இமீடியட்டாக பையோ செல்லோ பண்ணாதீங்க, வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் கேண்டில். அப்போது ரெண்டாவது கேண்டில் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். இப்போ வந்து டிராகன் ஃப்ளை டோஜி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுதான் நம்ம டிராகன் ஃப்ளைன்னு பார்த்தோம், இப்படி வந்திருக்குன்னா அப்போ அடுத்த கேண்டில் வந்து அது ஒரு பை கேண்டலாக வந்துச்சுனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். நம்ம இது வந்த உடனே பை பண்ணக்கூடாது, அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் பை பண்ணணும். ரெண்டாவது ரூல் என்னென்னா, ஒருவேளை இது வந்து பாட்டமில் வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு வெங்காய விலை இருக்குது, அது வந்து பீக்கு 200 ரூபாவும் போயிருக்கு, பாட்டம் வந்து 10 ரூபா போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ரூபாய்க்கு கீழே இந்த ப்ரைஸ் உடஞ்சதே கிடையாதுன்னு சொல்கிறது தான் நம்ம பாட்டம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 200 ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக போனதே கிடையாது, அதை தான் சீலிங் ப்ரைஸ் இருக்கும். ஒருவேளை இந்த டிராகன் ஃப்ளை டோஜின்றது வந்து அந்த 10 ரூபான்றக்கூடிய பாட்டம் இருக்குது பாருங்க, இந்த பாட்டம் லெவலில் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உடனே இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ கிரேவ் ஸ்டோன் டோஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ மேலே இருந்து கீழே இருக்குது, இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும், அதே சேம் ரூல்ஸ் தான். ஆனால் ஒருவேளை இது வந்து சீலிங்கில் வருது, இப்போ சீலிங்ன்றது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, எப்படி ஒரு வெங்காய விலை 200 ரூபா மேலே போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஏறாதுன்ற, இப்போ அந்த 200 ரூபாய் இதான்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரைஸ் கிட்ட போகும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சார்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்ல, அடுத்த கேண்டலுக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க்கெட்டில் செல் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் அண்ட் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டே இல்லாமல் சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த டோஜியை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, அது வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ இதுதான் 3 ரூல். இப்போ இது வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி பாருங்கள். இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு மார்க்கெட் படிப்படியாக இப்போ இதுதான் இப்படி வச்சுக்கோங்க, இது வந்து 100 ரூபா, இது வந்து 200 ரூபா, இது வரைக்கும் வெங்காய விலை 200 ரூபா தாண்டினதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் வந்து சீலிங்னு சொல்கிறோம். அப்போ சீலிங் கிட்ட வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்தா கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்துடுச்சுன்னா நீங்கள் இப்போ எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்ல, இதை கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே இங்கேயே செல் பண்ணிவிட்டு கீழே வரதை நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை ஒரு வேளை இது நம்ம டிராகன் ஃப்ளை டோஜி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது, ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கும்போது பாட்டம் லெவல் இதுதான் 10 ரூபா, இதுக்கு மேலே கீழே வந்ததே இல்லை அப்படின்னால் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு வேளை டிராகன் ஃப்ளை டோஜி வருதுன்னா நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, அடுத்தது இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, லட்சே 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா போச்சுனாலும் அதை ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டலையும் தான் உட்காந்து ஹான்மான்றது 1800களில்
அவர் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் ஏறுமோ இறங்குமோ அப்போல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகின்றதை கண்டுபிடிச்சி இதை 150 வருஷமாக ஜாப்பனீஸ் வந்து உள்ளே ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போகும்போது தான் இதை வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இது வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேடிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டு ஏறினாலும் இறங்கினாலும் அதில் ஒரு ப்ராப்பர் ஒரு டெக்னிக்கல் மார்க்கெட்டு இண்டிகேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது நம்ம என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த பங்குச்சந்தையாக இருக்கட்டும் பொருட்சந்தையாக இருக்கட்டும் இதையும் நம்ம ஈஸியாக ஒரு தொழிலாக எடுத்து பண்ண முடியும். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.